அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை பலவீனமாக்குறதுக்கு தொடர்பாக எதிர்கால அரசியல் நலன் கருதி பாஜக ஒரு வியூகத்தை வகுத்திருக்காங்க. அது என்ன வியூகம் அப்படிங்கிற முக்கிய தகவல் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது குறித்த தகவலை தான் இன்னைக்கு சேனலை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூட்டணியில் இணைய பாமக பல நிபந்தனைகளையும் கொடுத்திருக்காங்களாம் பாஜகவிற்கு. அவங்க என்ன மாதிரியான நிபந்தனைகளை பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின முக்கிய தகவலையும் இன்னைக்கு சேனலை பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்கால அரசியல் நலனை கருத்தில் கொண்டு பாமகவை தனது கூட்டணியில் தன்வசப்படுத்தியதன் மூலமாக வட தமிழகத்தில் அதிமுகவை பலவீனப்படுத்த பாஜக வியூகம் அமைத்து காய்களை நகர்த்தி வந்துட்டுருக்காங்க. அதாவது மக்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் வலுவாக அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு ஈடு கொடுக்கும் வகையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரைக்கும் அதிமுக கூட்டணியில் இணைந்தது புதிய தமிழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் மட்டுமே. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாமக கட்சியோ அதிமுகவை புறக்கணித்து விட்டு பாஜகவுடன் இணைஞ்சிருக்காங்க. பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டும் இருக்கு. பாமகவை தங்கள் பக்கம் சேர்த்ததன் மூலமா தனது ராஜதந்திர அரசியலை பாஜக தலைமை நேர்த்தியாக நகர்த்தியும் இருக்காங்க. பாஜக பாமக கூட்டணியால் அந்த கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்துவிட முடியாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, வட தமிழகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய பாமக தென் தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலத்தில் பலமாக கிடையாதுங்க. இதே போல இந்த பகுதிகளில் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய பாஜக வட தமிழகத்தில் பலமாகவும் கிடையாது. இவ்விரண்டு கட்சிகளின் வாக்குகளை ஒருங்கிணைத்து வெற்றி பெற வாய்ப்பிருக்க தொகுதியை எளிதாக அடையாளம் காணவும் முடியாது. இந்த சூழ்நிலையில் பாமகவை தன் வசப்படுத்தி இருக்கக்கூடிய பாஜகவின் மறைமுக தேர்தல் வியூகம் அதிமுகவை மையமாக கொண்டு காய்கள் நகர்த்தப்பட்டுள்ளதோ அப்படின்னு தோன்ற வைக்குது. அதிமுகவின் பாமக கூட்டணி அமைத்தால் வட தமிழக தேர்தல் களத்தில் அதிமுக வலிமை பெறும். திமுக கூட்டணியை எதிர்த்து ஓரிரு தொகுதிகளில் வெற்றியும் பெறலாம். அப்படி இல்லைனா வாக்கு வங்கி சதவீதமானது பழைய நிலையில் தொடரலாம். சற்று கூடுதலாகவும் கிடைக்கவும் பெறலாம். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு கட்சியில் உயர ஆரம்பிக்கும். அசைக்க முடியாத சக்தியாக அவர் வலம் வரலாம். இதனை தடுக்கவே அதிமுகவுடன் பாமக இணைவது தனது ராஜதந்திரத்தால் பாஜக தடுப்பணை போட்டிருக்காங்க. வெற்றி தோல்வி ஒரு புறம் இருக்க, இப்போது வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டிய நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி பெற மக்கள் பிரதிநிதிகள் தேவை. தேர்தல் களத்தில் தனித்து போட்டியிட்டா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத உணர்ந்திருக்க பாஜக அதிமுகவுடன் தொடர்ந்து பயணிக்க விரும்பியது. ஆனால் கூட்டணி முறிஞ்சிருக்கு. இதையடுத்து அண்ணாமலை கூற்றுப்படி சாமதான பேத தண்ட முறைகளை பாஜக கையாண்டிருக்காங்க. எதற்குமே பழனிசாமி பிடி கொடுக்கல. சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற பாஜகவுடன் கூட்டணி சேருவதை பழனிசாமி தவிர்த்து விட்டார். இதனால அவர் மீதான பாஜக பார்வையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதிமுகவின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தினா பழனிசாமியின் செல்வாக்கு குறைந்துவிடும். தமிழகத்தில் எதிர்கால அரசியலை நாம தீர்மானிக்கலாம் அப்படின்னு பாஜக கணக்கு போட்டு கனவுடன் காய்களை நகர்த்தியும் இருக்காங்க. இவர்களது கனவு நினைவாகுமா என்பது வாக்காளர்களின் ஒரு விரல் புரட்சி தீர்மானிக்கும். இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா, கூட்டணியில் இணையணும் அப்படின்னா பாமக பல நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்களாம். அந்த நிபந்தனைகளையும் பாஜக ஏற்றிருக்காங்க. இதன் காரணமாக வட தமிழகத்திலேயே காலடி எடுத்து வைக்க போகிறாங்க பாஜக. அதாவது பல திருப்பங்கள் மற்றும் மாற்றங்களுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி இறுதியாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் வரவிருக்கும் மக்களவை தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருக்கு. இறுதியாக கூட்டணிக்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்பாக அதிமுக விரும்பும் பாமக நிறுவனர் எஸ் ராமதாசுக்கும் பாஜக பக்கம் சாய்ந்த மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையில பாமக ஊசலாடி இருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்து கொண்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையை இழுத்தடித்து பாமக முடிவெடுக்காம இருந்தது சமூக வலைதளங்கள்ல கேள்விக்குறியாக விஷயமாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸிடம் ஒரு உயர்மட்ட பாஜக தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா,
நாங்கள் சோர்வாக இருக்கோம், அவர்கள் வரட்டும், அப்படி இல்லைன்னா போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் பாஜகவின் தேர்தல் செயல்பாடு மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளின் செயல்பாடுகளின் ஒப்பீடு அதிமுகவுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது பாமக கேட்ட 7 இடங்கள் தாங்க அப்படிங்கிறது உண்மைக்கு புறம்பானது என்றும் சில வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமகவின் ஆதரவு தளம் பெரும்பாலும் வட தமிழகத்தில் குவிந்திருக்கு. ஓபிசி வன்னியர் சமூகத்தினர் மட்டும்தான். தமிழகத்தில் அதன் கால்தடம் சிறியதாக இருக்கும் பாஜக பாமகவுக்கு 10 இடங்களை வழங்கும் ஒப்பந்தத்தில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுது. அதிமுக ஆட்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணிக்கு பெரும்பாலும் தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்றால் பாஜகவிடமிருந்து கேபினெட் பதவி வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதியை பெற்றுள்ளதாக பாமக வட்டாரங்களும் சொல்றாங்க. இந்த முக்கிய சலுகை இறுதியில் பாமக தொண்டர்களின் ஆட்சேபனைகளை முறியடித்திருக்கு. அவர்களில் பலர் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாய்ப்புகள் மீதான நிச்சயமற்ற தன்மையை கருத்தில் கொண்டு ஆரம்பத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க ஆதரவாக இருந்திருக்காங்க. சேலத்தில் செவ்வாய்க்கிழமை நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகனும் அந்த கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் இருவரும் மேடையை பகிர்ந்து கொண்டாங்க. தற்செயலாக அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக நீண்ட காலமாக நிலுவையில் இருக்க ஊழல் வழக்கு சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு இதற்கு எதிராக பரிந்துரை செய்த போதிலும் இந்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரி சேர்க்கையை தொடர அனுமதிப்பதாக பாமக தலைவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. கோயம்புத்தூரை சேர்ந்த உயர்மட்ட RSS தலைவர் ஒருவர் பாஜக பாமகவுக்கு கணிசமான வளங்களுடன் தாராளமாக உதவுவதாக உறுதியளித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெல்லி ஆரம்பத்தில் பாமகவின் கோரிக்கைகளுக்கு எதிராக இருந்திருக்காங்க. ஆனால் போக போக இறுதியில் வட தமிழகத்தில் ஒரு கூட்டாளியை பெறுவதற்கான வாய்ப்பு மற்ற கவலைகளை விட அதிகமாகவே இருந்திருக்கு. இது பாஜக கூட்டணிக்கு அழுத்தம் கொடுத்தும் இருக்கு அப்படின்னு RSS தலைவர் சொல்லியிருக்காரு. வட தமிழகத்தில் பாஜக ஓரளவே முன்னிலையில் இருக்காங்க. அதனால பாமகவுக்கு 10 இடங்களை ஒதுக்குவது அந்த கட்சிக்கு எளிதானது. அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் TTV தினகரன் மற்றும் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஜான் பாண்டியன் போன்ற கூட்டணி கட்சிகளை தவிர தெற்கு மற்றும் மேற்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. வடக்கு பகுதி கேள்விக்குறியாகவே இருக்கு. இப்போது எங்களுக்கு ஒரு நல்ல கூட்டணி கட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாஜக மூத்த தலைவர் ஒருவர் சொல்லியிருக்காரு. வட தமிழக தொகுதிகளை தவிர தென் தமிழகத்தில் திண்டுக்கல் மற்றும் மாநிலத்தின் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில் பாஜக வெற்றி பெற பாமக உதவக்கூடும். சென்னை நகர்ப்புறத்தில் ஒரு இடத்தை பெற பாமக அழுத்தம் கொடுக்கக்கூடும் அப்படின்னு வட்டாரங்களும் தெரிவித்திருக்காங்க. பாமகவை தவிர பாஜக அமமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கு. அதுவும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட அதிமுக தலைவர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவை உறுதி செய்து புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், GK வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ், தமமுக மற்றும் தமிழ்நாட்டில் இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்காங்க. மறைந்த விஜயகாந்தின் தேமுதிகவுடனும் அக்கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டுருக்கு. பாமக, அமமுக மற்றும் தேமுதிக ஆகிய அனைத்துமே கணிசமான வாக்குகளை பெற்ற கட்சிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க ராமதாஸ் விரும்பியதாக ஒரு வட்டாரம் சொல்றாங்க. திமுகவுடன் கூட்டணி வைக்கிறதுல பல தொண்டர்கள் அதிருப்திலையும் இருந்திருக்காங்க. 2 பாமக எம்எல்ஏக்களும் 5 எம்எல்ஏக்களில் தங்கள் அதிருப்தியை கடுமையாக வெளிப்படுத்தியிருக்காங்க. திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது மாநிலத்தில் வெற்றிக்கு சிறந்த உத்தரவாதம் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எந்த சலுகையையும் தேர்தலுடன் முடிவடையும் அப்படிங்கிறது அவர்களின் வாதமாகவே இருக்குங்க. ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கோரி ஆக்ரோஷமான போராட்டங்களால் முக்கியத்துவம் பெற்ற வன்னியர் சங்க குழுவில் இருந்து உருவான பாமகவை ராமதாஸ் 1989 நிறுவினார். இறுதியாக வன்னியர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இடஒதுக்கீடு பெற முடிஞ்சிருக்கு. அவர்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு வேலைகளில் 20% இடஒதுக்கீடு பெற்றிருக்காங்க. இருப்பினும் மாநிலத்தில் சாதி கலவரங்களில் அடிக்கடி ஈடுபடும் வலுவான வன்னியர் சமூகத்தின் ஆதரவு இருந்த போதிலும் தேர்தலில் பாமகவின் வெற்றி கலவையாகவே இருந்திருக்கு. இப்போது திமுக மற்றும் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளுடனும் மாறி மாறி கூட்டணி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வன்னியர் உறுப்பினர்களின் சாதி வன்முறையில் ஈடுபட்டதன் காரணமாக அதன் தலித் விரோத நிலைப்பாடு ஆகியவை அனைத்துமே மாநிலத்தில் அந்த கட்சியின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியிருக்கு. இப்போ
இப்போது ராமதாஸ் வயதாகும் போது பாமகவின் ஈர்ப்பை அதன் சாதி அடிப்படையிலான வேர்களுக்கு அப்பால விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட தனது வாக்குறுதியை பல முறை திரும்ப திரும்ப சொல்லியதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அன்புமணி மீது இருக்குங்க. இதற்கிடையில் ராமதாஸின் மூத்த மகள் காந்தியின் மகன் டாக்டர் சுகந்தன் 3வது ராமதாஸ் குடும்ப உறுப்பினர் தேர்தல் போட்டியில் நுழைய போகிறாரு அப்படிங்கிற சலசலப்பும் அதிகரித்து வந்துட்டுருக்கு. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.